அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனித்தேர்வர்களுக்கும் இடஒதுக்கீட்டில் உரிமை உள்ளது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித்தேர்வாக எழுதியவருக்கும் இடஒதுக்கீடு உரிமை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். தமிழகத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு 5413 குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான தேர்வுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டது. இத்தேர்வுக்கு விண்ணப்பித்த சத்யா என்பவர் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டில் தனது பெயரையும் சேர்க்க கோரியிருந்தார். ஆனால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தனி தேர்வராக எழுதியதால் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் சேர்க்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதை எதிர்த்து சத்யா தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி GK இளந்திரையன், மனுதாரர் 11ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பள்ளியில் படித்த பொழுதும் குடும்ப சூழல் காரணமாகவே 12ஆம் வகுப்பு தேர்வை தனி தேர்வராக தமிழ் வழியில் எழுதியிருக்கிறார் என தெரிவித்திருக்கிறார். தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழும் பெற்றிருக்கிறார் என்பதால் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற அவருக்கு தகுதி உள்ளது என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திருப்பூரில் ஊரக வளர்ச்சித்துறை உதவியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு நியமன உத்தரவு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.